நான் டிரான்ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ற ரயில்வேஸ மூணுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நாசா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃப்ளோட் மெக்கானிசமை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஃப்ளோட்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் லெவிடேஷன் ஆன் எ ட்ராக்னு சொல்றாங்க. அதாவது இதுல 3 லேயர்ஸ் ஆஃப் தின் ஃபிலிம் இருக்கும். அதுல ஒரு லேயர் டயாமேக்னெட்டிக் லெவிடேஷன் யூஸ் பண்ணி ரோபோட்டிக் கேரியர்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க. அது என்ன டயாமேக்னெட்டிக்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் மேக்னெட்ஸை சேம் போல்ல வச்சா ரிப்பல் ஆகும்ல, சேம் கான்செப்ட் தான். கீழே இருக்க ஃபிலிம்ல ஒரு மேக்னெட்டும் மேல இருக்க ரோபோட்ல ஒரு மேக்னெட்டும் சேம் போல்ல பிளேஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த ரோபோட் கீழே ட்ராக்ல டச் பண்ணாம மேல ஃப்ளோட் ஆகும். செகண்ட் லேயர்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் த்ரஸ்ட் யூஸ் பண்ணி அந்த ரோபோட்ஸை மூவ் பண்ணுவாங்க. தேர்ட் லேயர் வந்து சோலார் பேனல்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் சன்லைட் கிடைக்கும் போதெல்லாம் எனர்ஜியை ஜென்ரேட் பண்றதுக்காக. இந்த ரோபோட்ஸ் அங்க இருக்க ரிசோர்ஸஸை ஈஸியா மூவ் பண்றதுக்கும் நெக்ஸ்ட் மூன் டு மார்ஸ்னு நாசா பிளான் பண்ணிருக்க மிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ரோபோட்ஸ் 2030ல ஆப்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸ்டே கியூரியஸ், கீப் எக்ஸ்ப்ளோரிங்.